ஹலோ சார், ஐம் டாக்டர் சஞ்சய். நான் தான் மார்னிங் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அவங்க என்னோடய ஒய்ஃப் டாக்டர் சுஜா. நான் என் ஒய்ஃப் என் பொண்ணு நேற்று சேலத்துலேருந்து இந்த காட்டேஜுக்கு வந்திருந்தோம். அந்த ஆப்போசிட் காட்டேஜில் கோயம்புத்தூர்லேருந்து 4 பசங்க ஸ்டே பண்ணியிருக்காங்க. நல்லா தான் சார் பழகிட்டு இருந்தாங்க. ஆனால் திடீர்னு இன்னைக்கு காலையிலேருந்து என் பொண்ணையும் அந்த 4 பசங்களை ஒருத்தனையும் காணோம் சார். அந்த பையன் பேர் கார்த்திக், என் பொண்ணு பேர் ஷாலினி. 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. 12 வயசு ஆகுது. எங்கே போனா என்ன ஏது ஒன்றுமே தெரில சார். ரொம்ப பயமாக இருக்குது சார். ப்ளீஸ் நீங்கள் தான் எப்படியாவது அவளை கண்டுபிடிச்சி தரணும். உங்கள் பொண்ணு எப்போ காணாம போனா? இன்னைக்கு காலையில் 6 மணிக்கு என் ஒய்ஃப் எந்திரிக்கும் போதே என் பொண்ணை காணோம் சார். அப்போ தூங்கும்போது கூட தான் இருந்திருக்கா. ஆமாம் சார். தூங்குனதுக்கப்புறம் காணாமல் போயிருக்கா. எஸ் சார். செக் போஸ்ட்டில் விசாரிச்சிங்களா? கேட்டேன் சார். யாருமே போகலன்னு சொல்லிட்டாங்க. ஒருத்தன் பொண்ணை கூட்டிகிட்டு ஓடி போயிட்டான். மற்ற 3 பேருங்க அவங்க தேடி தான் போயிருக்காங்க சார். யோ யாரே நீ? இந்த காட்டேஜ் செக்யூரிட்டி சார். இங்கே வா. வேலை சார் கேட்டேன். உனக்கு எங்கே போச்சு அறிவு? 2 பேரும் தேட விட்டு ஒருத்தனை பிடிச்சி வச்சிருக்கலாம்ல. அவங்கள பார்த்தா தப்பான பசங்க மாதிரி தெரியல சார். சார் 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 சர்டிஃபிகேட் வெளியே எங்கே சிசிடிவி கேமரா இருக்கா? இல்லைங்க சார். அவங்க ரூம் எங்க? இந்த ரூம் தாங்க சார். சார் ரொம்ப நல்லவங்க. சார் இது கார்த்திகோட கேமரா சார். இது இல்லாமல் என் பொண்ணை ஃபோட்டோ எடுத்திருக்கான் சார். எஸ் சார். சார் இதான் சார் என் பொண்ணு. அவளை கடத்திட்டு போனானே அவன் இருக்கான இதில். அவன் பேர் என்ன? சார் இவன் தான் கார்த்திக். யோ பசங்க போய் எவ்வளோ நேரம் ஆச்சு? ஒரு மணி நேரம் இருக்கும் சார். எந்த பக்கம் போனாங்க? செக் போஸ்ட் ரைட் சைடில் இருக்க காட்டு பகுதிக்கு போனாங்க சார். யோ மூர்த்தி சார் பசங்களை நல்லா பார்த்துக்கோ. ஓகே சார். காட்டுக்குள்ளே எங்கே இருந்தாலும் தூக்கிடுவான். சரிங்க சார். இவனை கூட்டின்னு போ. சரிங்க சார். யோ பையா, யோ கூட பையா வேடிக்கை பார்த்துக்க. எங்க தேடியும் கிடைக்கல. என்னடா பண்றது? போச்சு
போச்சு, எல்லாம் போச்சு. அவன் நம்ம தலையில் தேங்காய் கட்டிட்டு அந்த புள்ளை கூட்டிட்டு எங்கேயோ போயிட்டான். சின்ன வயசுல நம்ம கூட பண்ணிட்டு இருக்கான். அவனை பத்தி தெரியாது. வாய் முறா. நீ வாயமுடுறா. இந்த மாதிரி விஷயத்துல எவனையும் நம்ப முடியாதுடா. ஊமை ஊரை கெடுக்கும், பெருச்சாலி வீட்டை கெடுக்குமாங்க. அவன் அப்படிதான் பண்ணிட்டு போயிட்டான். இப்போ நம்ம தான் சிக்கிட்டு சீக்கு அடிக்கிறோம். டாக்டரே இந்நேரம் போலீஸ் போயிருப்பான். என்ன நடக்க போகுதோ. ஐயோ, செக் போஸ்ட் தாண்டி போகல, காட்டச்சிலே இல்லை. அவனுக்கு தேடியாச்சு. ஏய், ஏதோ தப்பா இருக்குடா, ஒன்றும் புரியல. செக் போஸ்ட்டில் ஆளே இல்லை. இப்படி குளிருதேடா. எங்கே போனாங்க தெரியலையடா. சார்? செமையா இருக்குடா சார். என்னடா ஆள் பார்த்தா ஒரு டைப்பாக இருக்கான். டேய் சும்மாடுறா. எங்கேருந்து வரீங்க? சார் கோயம்புத்தூர்லேருந்து வரோம். எங்கே போகிறீங்க? ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸ் சார். பர்மிஷன் இருக்குதா? இருக்கு சார். எங்கடா? ஏய், உங்ககிட்ட தானே இருக்கு. இருடா பார்க்குறேன். ஏன் தடவிட்டு இருக்கேன்? பாடுறா. டேய் எங்கடா? என்னடா நீ இருக்குதா இல்லையா? இங்கே வச்சுட்டு. இருக்கு சார். பத்திரமா வச்சுங்க, போங்க. தேங்க்யூ சார். நேரங்கட்ட நேரத்தில் வந்து வீரம். வாங்க தம்பி, வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கண்ணே. நீங்கள் எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன தம்பி, குழந்தையா குட்டியா? சந்தோஷமா இருக்கேன். அப்புறம் என்ன? என்ன விடுங்க தம்பி. உங்கள் ஒய்ஃப் எப்படி இருக்காங்க? அது டைவர்ஸ் ஆயிடுச்சுண்ணே. டைவர்ஸா? அதுக்குள்ளேயுமா? அதெல்லாம் இந்த காலத்தில் சகஜண்ணே. இவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ்ண்ணே. வணக்கம் தம்பி. ஹாய்ண்ணா. வணக்கம் தம்பி. வணக்கம். வணக்கண்ணே. டேய் நீங்களும் உள்ளே போங்கடா, நான் வந்துடுறேன். நான் அண்ணங்கிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும். அப்புறண்ணே காட்டேஜ் எல்லாம் ஃப்ரீயாக இருக்குது. கொடைக்கானல் இப்போ சீசன் இல்லை தம்பி, அதான் ஃப்ரீயாக இருக்கு. கொடைக்கானல் ரொம்ப குளிராக இருக்குண்ணே. எதாவது கிடைக்குமாண்ணே? சரக்கு தானே, கொடுங்க வாங்கிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் எங்கிட்டயே இருக்குண்ணே. வேறு ஏதாவது அழகா வடிவமாக கிடைக்குமாண்ணே? கொடைக்கானலுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அதுக்கு எடுத்துறாத கண்ணு. சரிண்ணே. தம்பி தம்பி தம்பி, புட்டி இருக்குன்னு சொன்னீங்களே, வயசானவங்களையெல்லாம் குடிக்க சேர்த்திக்கிறது இல்லை. வயசானவனா? டேய் என்னடா ஜவுளி கடை பொம்மை வேறு இருக்கீங்க? டேய் உனக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு? எப்படா டிவோர்ஸ் ஆச்சு? டேய் தள்ளிட்டு வந்தவளை தள்ளிட்டு வந்து நான் சொல்ல முடியும்? அதான் வைஃப்னு சொன்னேன். இதெல்லாம் ஒரு பொழப்பாடா? ஒரே பொண்ணை காதலிச்சதெல்லாம் அம்பிகாவதி காலண்டா. பார்க்குற பொண்ணை எல்லாம் காதலிக்கிற அந்த கோக்கோட காலண்டா. சும்மா இருங்க, பக்கத்துல தானே ரூம் இருக்கு, அங்க போய் பார்த்துக்கலாம். ஏய் இறங்குடா. வாடா கூட்டோடா. ஏய் வாங்க இந்த பக்கம் வா. வாப்ல இந்த பக்கம் வா. நில்லு. ரொம்ப பயமா நகை கழட்டு. நகை கழட்டுங்கற. ஏய் கழட்டு. கழட்டுங்கற. அறுத்துற. அவரை பண்ணிடாதீங்க. சீக்கிரம். டேய் கார் எதோ இருக்க போறா. எடுத்துட்டு வா 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 வா. ஏய் என்னடா கழுத்துலீங்க ஆனா கையிலீங்க ஆனா உன் மாமா வீட்டுல ஒன்றும் போடலையா? போலீஸ் கீலீஸ்னு போனேன்னு வையன், ஹனிமூன் எனக்கும் அவளுக்கு இந்த சவுண்டு ஓட்டுருவேன். போயிரு. போ போ. போடா போடா. ஏய் வாங்கடா. ஹலோ, யாராவது இருக்கீங்களா? ஹலோ. ஏய் யாரையா நீ? நானா இதுக்கா இருக்கேன். வாட்? மைண்ட் யுவர் லாங்குவேஜ்.
சஞ்சய் ஹலோ உங்கள் வேலை இதானே இங்கே தானே இருக்கணும். இதை விட்டு எங்கெங்க போனீங்க? இதுக்கு போறதுக்கெல்லாம் சொல்லிட்டு போக முடியாது. நீ எங்க போனோம்? காட்டேஜுக்கு போனோம். பர்மிஷன் இருக்குதா? உங்கள் டிஎஃப்ஓ கிட்டே வாங்கிட்டேன். முதல்ல கேட் ஓப்பன் பண்ணு. ஹலோ, அந்த பக்கம் போனா காட்டுக்கு தான் போவேன். காட்டேஜ் இந்த பக்கம். பச்சவனா இருக்கிறியா? அவ்வளோ பெரிய போர்டு இருக்குதே, பார்க்க மாட்டியா? உயிர் எடுத்துனே வராங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நேற்றுக்கே வரீங்கன்னு டிஎஃப்ஓ ஃபோன் பண்ணியிருந்தேன் சார். ஆமாம், வர வழியில் கொஞ்சம் வேலை, அதான் டிலே ஆயிடுச்சு. வணக்கம்மா, திங்ஸ் எடுத்துறேன் சார். எடுத்துகிட்டு வந்துடுங்க. டாடி, நான் மாடிக்கு போறேன். ஏய் பார்த்து போ. ஓகே ஓகே. ஆமாம், யாருங்க அவன் செக் போஸ்ட்டில் ரொம்ப ஓவராக பேசுகிறான்? அவனை விடுங்க சார், லூசு பே. எல்லாத்துட்டையுமே அப்படி தான் பேசிகிட்டு இருப்பான். நீங்கள் குளிச்சுட்டு ரெடி ஆகுங்க சார், நான் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வரேன். வேறு ஏதாவது வேணா நீங்கள் கூப்பிடுங்க சார். வரேன் சார். சார் சொல்லுங்கள் சார். ரீச் ஆகிட்டேன் சார். இந்த கிச்சன் வெசல்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா செல்ஃப் குக்கிங் பண்ணலான்னு நினச்சேன். எனிவே தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஏய், இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐய், இங்கே இருக்கணும் போல இருக்கு. ஏய், என்ன? ஓகே. டாடி, போதுங்க ரொமான்ஸ். டைம் ஆச்சு, சீக்கிரம் ரெடி ஆகுங்க, அவுட்டிங் போலாம். ஓகே மேடம், போகலாம், கிளம்புங்க. ஹாய் மச்சான்ஸ். இப்போ ஒரு போட்டிடா. எவனுக்காவது கலந்துக்கு தில்லு இருக்கா? என்னடா போட்டி? வெயிட், ஐ டெல் யூ. என்னடா பண்ணுறான் அவன்? தெரியல மச்சி. பாப்போம். இந்த கோட்லேருந்து யார் சுச்சுவால அந்த பாட்டில் தொடுறாங்களோ அவங்க தான்டா வெற்றியாளர். வரலைன்னா போங்கடா. நானே போட்டியாளர், நானே வெற்றியாளர். தோத்தாங்குடி பசங்களா. டேய் 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 டேய். நான் ஜெயிச்சிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன். என்னடா பண்ணிருக்க? கனவா? டேய் 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 டேய். எருமை மாடு மாதிரி வாழ்ந்திருக்க. சின்ன குழந்தை மாதிரி பெட் அசிங் பண்ணி வச்சிருக்க. இல்லடா மச்சான், ஒன்றுக்கால பாட்டில் தொடர போட்டி, அதில் நான் தான்டா ஜெயித்தேன். அந்த ஃபீலிங்லேயே போயிட்டேன்டா. சாரிடா மச்சான். அவனை ஒழுங்கா இப்போ நீ க்ளீன் பண்ணல, கொன்றும் உன்னை. நைட் அடித்த சரக்கு வெளியில் போகும்போது சாக்கடனா தடிக்குது. Hi uncle. My name is Shalini. I'm studying in 8th standard. I'm coming from Salem. Nice to meet you. ஹாய். உங்களை பத்தி எதுவும் சொல்லவே இல்ல. என்னை பற்றி ஐ எம் கார்த்திக், ஒர்க்கிங் as சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஓ, கமிங் ஃப்ரம் கோயம்புத்தூர். ஓஹோ. என் ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கேன். ஓகே ஓகே. அங்கிள், எனக்கு போட்டோ எடுக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். உங்களை போட்டோ எடுக்கட்டுமா? என்னையா? ஆ. ஓகே ஷூர். ம். இதுக்கு முன்னாடி எடுத்திருக்கியா? எடுத்திருக்கேன் அங்கிள், பயப்படாதீங்க. ஓகே. கொஞ்சம் லெஃப்ட். ஓகே, ஃபைன் ஃபைன். கொஞ்சம் சிரிங்க அங்கிள், நல்லா தானே இருக்கீங்க. எங்கே போயிட்டாவ? ஷாலு, ஷாலினி. சஞ்சய் அது அங்க இருக்க. வாலு, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என் டாடி. ஓ ஹாய். ஹாய் சார். ஷாலு, என்ன பண்ணிட்டு இருக்க? சார் உன் புது ஃப்ரெண்டா? சார் கேமரா கையில் கொடுத்துட்டீங்களே, நான் அவ்வளோதான். இங்கே நில்லுங்க, அங்கே நில்லுங்க, இப்படி சிரிங்க, அப்படி சிரிங்கன்னு டார்ச்சர் பண்ணிடுவா. He is my dad, Dr. Sanjay. ஹாய். ஹலோ சார், ஐ எம் கார்த்திக். நைஸ் டு மீட் யூ கார்த்திக். சேம் இயர். And she is my mom, Dr. Suja. வணக்கம். வணக்கங்க. டேய் மச்சான், ஏய் வாங்கடா.
என்ன கேங்கா வந்திருக்கீங்களா? ஆமாம் சார். குட் இவங்க என் ஃப்ரெண்ட்ஸு வெங்கி, மாணிக்கம், ஹாய். அவன் கோ. ஹாய் சார். We are all from கோயம்புத்தூர். ஏய் அதுக்குள்ள எல்லா டீடைல்ஸும் கலெக்ட் பண்ணிட்டேன் நீ. எனிவேஸ் என்ஜாய் பிரதர். கொடைக்கானல் கிளைமேட் நல்லா இருக்கு. ஹேவ் ஃபன். ஓகே சார். ஏய் செல்லக்குட்டி அங்கிளோட கேமரா கொடுத்துடலாமா? ஓகேப்பா. Thank you uncle. ஓகே. ஓகே டேக் கேர். பை பை. Bye bye. எவர் இல்லையா உன் போதைக்கு நான் கேரண்டி. தைரியமா வா வா ஜாக்கி. வெள்ளாடு சிக்கிக்கிச்சு. சூப்பர் மச்சி. என்ன மருந்தா? இல்ல மச்சான் காணா. ஹாய், I want magic mushroom. 5000 ரூபாய். What? 5,000 rupees? No. It's too much cost. டே வெள்ளையா காளான ஆம்லெட்ல போட்டு சாப்பிட்டான்னு வையேன் போத சும்மா 8 மணி நேரத்துக்கு ஜிவ்வுன்னு இருக்கும். 5000 ரூபாய் கம்மி தான் கொடு. 5,000 rupees over cost. Thank you. Bye guys. ஏய் நில்லுடா. மயில மேல இறக்க கூடாது. நம்ம தான் புடுங்கணும். எட்ரா பண்ணு. ஏய் பணத்தை புடுங்க. அடி. ஷிட். என்னாச்சு டாட்? ஐயோ நம்பர் கிடைக்கல. என்னடா டாக்டர் நின்றுருக்காரு? தெரியலடா, என்னன்னு பார்ப்போம். ஹாய். ஹாய் சார். என்ன சார் இங்கே நின்றுருக்கீங்க? என்னாச்சுன்னு தெரில, திடீர்னு இன்ஜின் ஆஃப் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன் இன்ஜின் ஆன் ஆகலை. மேபி ஹில் ஸ்டேஷனுங்கிறனால கொஞ்சம் ப்ராப்ளம் நினைக்கிறேன். நம்ம செக்யூரிட்டி கிட்ட ஃபோன் பண்ணி நல்ல மெக்கானிக் இருந்தால் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன். இஸ் ஆன் த வே, வெயிட்டிங். ஹாலிடே நல்ல ஜாலியான மூடில் என்ஜாய் பண்ணலான்னு வந்தால் டோட்டலாக மூட் ஆஃப் ஆயிடுச்சு. what daddy, it's boring, such a stupid car. ஷாலு, டோன்ட் இரிட்டேட் மீ. யூ நோ த சிச்சுவேஷன் ரைட்? சார் இதுக்கு எதுக்கு டென்ஷன் ஆகிறீங்க? எல்லாத்துலேயும் விளையாட்டு தரோம். மெக்கானிக் யார்கிட்ட சொல்லி வண்டி எடுத்து போக சொல்லுவோம். ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். இஸ் ஆன் த வே, வந்துடுவார். சார் இஃப் யூ டோன்ட் மைண்ட், நாங்களும் ஊர் சுற்றி பார்க்க தான் போகிறோம். நீங்களும் என் கூட வரலாமே? இல்லை, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியாக இருக்க வந்திருக்கீங்க. அதெல்லாம் இல்லை சார், பரவாயில்ல. அப்பா போலாம்ப்பா. ப்ளீஸ் மம்மி சொல்லுங்க. போலாம் டாடி, ப்ளீஸ் டாடி போலாம். வாங்க. ஓகே. எங்கேயுமே இல்லை. ஆமாம் சார். சொல்லுங்க சார். அந்த பொண்ணை பையனை எங்கேயுமே காணோம் சார். எனக்கு என்னமோ இவங்க மேலே சந்தேகமாக இருக்கு சார். டேய், உங்களுக்கு தெரியாம எங்கேயும் போறதுக்கு சான்ஸ் இல்ல. எங்கடா என் பொண்ணு? எங்கடா என் பொண்ணு? கார்த்தி எங்கடா? உங்களுக்கு தெரியாம எங்கேயும் போயிருக்க மாட்டான். சஞ்சய் சொல்லுங்கடா, சொல்லுங்கடா. ஏய் அவன் இல்லையா? குழந்தை சார் அவன். எமோஷனல் ஆகாதீங்க, எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். யோ சார் அவங்கள வண்டியில் ஏற்று. சரிங்க சார். ஓ போடா. எந்த தப்பு பண்ணல சார். ஏய் போடா. எல்லாம் பார்த்துக்கலாம். ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. யோ இவங்களை ஸ்டேஷனுக்கு கொடுக்கணும். சரிங்க சார். பார்த்துக்கலாம். எங்க போயிருப்பா தெரியலையே. சார் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் சார். சொல்லு மூர்த்தி. ஒருவேளை அந்த பையன் பொண்ணு கூட்டிட்டு வேற எங்கேயா ஓடி போயிருப்பானோ? கேரட் என்ன சொல்லுதுன்னா, அவங்க காட்டை விட்டு எங்கேயும் போலியாமே. மயிலூர் கிராம எல்லையை தாண்டி எங்கேயும் போலியாமே. பிடிச்சிடலாம் மூர்த்தி, பிடிச்சிடலாம். ஓகே சார். ஐயா
ஐயா என்ன? வணக்கம் ஐயா. ஐயா ஊரில் கோயில் திருவிழா, போலீஸில் பர்மிஷன் வாங்கிட்டு வர சொன்னீங்க, வாங்கிட்டு வந்துக்கிறேங்க ஐயா. இந்தாங்க ஐயா. ஐயா ஊர்லேருந்து சொந்தக்காரர்கள்லாம் வருவாங்க, கொஞ்சம் உள்ளே விட்டுருங்க ஐயா. எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கணும். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராதுங்க ஐயா, நான் பார்த்து வர்றேங்க ஐயா. படிச்ச பசங்க மாதிரி தெரியுது. எந்த ஊரா நீங்க? கோயம்புத்தூருங்க. அந்த பொண்ணை கூட்டின்னு போனானே ஒருத்தன், அதான் தள்ளிட்டு. அவனை எவ்வளோ நாளாக தெரியும்? சின்ன வயசுலேருந்து எல்லாரும் ஒன்றா தான் சார் படித்தோம். நீ என்ன பண்ற? தமிழ் இளங்கலை முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கேன். வேலையில்லா பட்டதாரி தனுஷ் மாதிரி ஹீரோயிஸா அப்படியே வச்சு மூஞ்சிலாம் உடச்சிடும். நீ என்ன படிச்சிருக்க? MBA சார். நீ எம்எஸ்சி சார். படிச்சுட்டு அப்படியே ஜாலியாக விட்டே சுற்றிட்டு இருக்கீங்க இல்லை? கொடைக்கானல் இருக்குண்ணா வந்தீங்க? கார்த்திக் ரொம்ப நாளுக்கு அப்புறம் லீவு கிடைச்சது சார், அதனால தான் எல்லாரும் சேர்ந்து டூர் வந்தோம் சார். ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம்னு வந்திருக்கீங்க. எல்லாம் இல்லை சார். சார் சார் அது எப்படா பார்த்தோன்னு ஒரு ஃபிகர் அப்படியே பண்ணி அப்படியே கரெக்ட் பண்ணிருக்க? அப்படிலாம் எதுவும் இல்லை. அவங்க ஃபோட்டோ எடுக்க தான் ரொம்ப பிடிக்கும் சார். அந்த பொண்ணு ஃபோட்டோ பைத்தியம் சார். ஓ, அதுவாக வந்து என் கூட க்ளோஸ் ஆகிடுச்சு சார். அப்படியே ஃபோட்டோ எடுத்து மிங்கலாயி அவன் ஆசையாக பேசி அவன் ஓட்டுன்னு போகிறதுக்கு நீங்கள் உதவி பண்ணியிருக்க? இல்லை சார், இல்லை சார், அந்த மாதிரி நாங்கள் எதுவும் பண்ணல சார். இல்லைன்னா கார்த்திக் ரொம்ப நல்ல பையன் சார். ஓ, அப்போ நீங்கள் தான் கெட்ட பசங்க அந்த பொண்ணை கூட்டின்னு போய் ஏதோ பண்ணுங்கடா. அந்த லட்டி எடு. எடுடா லட்டி. கடவா ராஸ்கல். யோ மூத்தே, இவங்க ஏதாவது சொன்னாங்களா? சொல்லுங்கடா, என் பொண்ணு எங்கன்னு சொல்லுங்க. சத்தியமா தெரியாது மேடம், ஏதாவது சூழ்நிலையில கூட மாட்டிருக்கலாம். உங்க கால்ல வேணா. நீ எதுக்கு அவனுக்கு காலில் விழுற? ஏய், உங்க கூட தாண்டா வந்தா. உங்களுக்கு தெரியாம வெங்கி போயிருக்க மாட்டான். எங்கடா எங்கடா பொண்ணு? சொல்லுடா, பொண்ணு எங்கடா? எங்கடா உங்க? ஹலோ டாக்டர். இமோஷனல் ஆகாதீங்க. யோ கான்ஸ்டபிள், வாயா, கோர்ட்டு போய் கம்ப்ளைண்ட் எழுதிவாங்க. என் பொண்ணுக்கு மட்டும் ஏதோ ஆச்சு தொலைச்சிருவேன். யோ கூட்டு போய். சார் சார் போய் உட்கார வச்சு எழுதி வாங்கியா போ. சார் என்ன? உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் சார். நான் எனக்குலாம் ஒரு டவுட் இருக்குது சார். நிஜமாவே காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது கார்த்திக் எங்க கூட இல்லை சார். அந்த செக் போஸ்ட் பக்கத்தில் ஒரு ஃபால்ஸ் இருக்குல்ல சார், நேற்று அங்கே நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் சார் இருந்தோம். அப்போது ஒரு 3 பசங்க அந்த பொண்ணு சாலினி கிட்ட தப்பாக பிஹேவ் பண்ணாங்க சார். கார்த்திக் கொஞ்சம் எமோஷனல் ஆகி அவங்கள அடிச்சிட்டான் சார். எனக்கு என்னமோ அவங்க தான் ஏதாவது பண்ணியிருப்பாங்கன்னு சந்தேகமாக இருக்குது சார். சந்தேகம்? ஆமாம் சார். போய் சொல்றீங்க? போய் சொல்றீங்களாடா? பொய் சொல்ல சார், நிஜமாக தான் சார். போய் சொல்ல வேலைக்கு இந்த பார் சொல்லிட்டேன். காலைல வரைக்கும் டைம் தரேன், அதுக்குள்ள உண்மையை சொல்ல உன்னை கட்டி தொங்குடா வச்சிருவேன். யோ மூர்த்தி, தூக்கி உள்ள வையா.
சார் இந்த பசங்களோட பேரண்ட்ஸ் ஸ்டேஷனில் வந்து வெயிட் பண்ணுறாங்க சார். அப்புறம் கார்த்தி பற்றி விசாரிச்சதில் அந்த பையன் ரொம்ப நல்ல பையன் சொல்கிறாங்க சார். நல்ல பையனா சொல்லுவாங்க. டாக்டர், போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சிருச்சு சார். இது மர்டர் தான். இறந்தவருடைய பின்மண்டையில் பலமாக அடிச்சிருக்காங்க. அநேகமாக அடித்த ஸ்பாட்லேயே உயிர் போயிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஈவினிங் ரிப்போர்ட் கொடுத்துட்றேன் சார். தேங்க்யூ டாக்டர். ஓகே சார். சார் கார்த்தியோட ஃபாதர் சின்ன வயசுலேயே கார்த்திக்கோட அம்மா இறந்துட்டாங்க சார். எப்போவுமே நீங்கள் சொல்கிறது தான் கேட்பேன்னு சொல்லுவான். ஆனால் இப்போ நான் சொல்கிறத கேட்க அவன் எல்லாம் போயிட்டான் சார். எந்த படுவாய் பையன் இப்படி பண்ணிட்டான்னு தெரியல சார். இப்போ அவன் போன இடம் சொல்லாமலே போயிட்டான் சார். உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்லுவேன்னு எனக்கு தெரியல. ஆனால் கட்டாயமாக குற்றவாளியை பிடிச்சிரும். நீங்கள் ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சுட்டு பாடியை வாங்கிட்டு போங்க. சாரி சார். நீங்கள் ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸில் யாரெல்லாம் வேலை செய்கிறாங்கன்னு கொஞ்சம் விசாரிங்க. ஓகே சார். நான் ப்ரெஸ்ஸை பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்க சார். பசங்க மேலே சந்தேகம் இருந்தனால தான் உங்களை வர சொன்னேன். விசாரித்ததில் அவங்க மேலே தப்பு இருக்கிற மாதிரி தெரியல. இருந்தாலும் அவங்கள வெளியே விட முடியாது. லா அப்படி உங்களுக்கே தெரியும். கார்த்திக் செத்தது, ஷாலினி காணாமல் போனது, இதெல்லாம் விசாரிச்சிட்ருக்கோம். விசாரணை முடிஞ்சோடனே நானே உங்கள் பசங்களை அனுப்பி வச்சிடுறேன். சார் கார்த்திக் எங்கள் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பையன், ரொம்ப நல்ல பையன் சார். இப்படியெல்லாம் நடக்கணும்னு நாங்கள் நினைக்கவே இல்லை சார். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் சார். சார் பசங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்குங்க சார். சார் எப்படியாவது எங்கள் பசங்களை நல்லபடியாக வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுருங்க சார். என்னங்க கையெழுத்தெல்லாம் கும்பிட்டுட்டு. ரொம்ப நன்றி சார். நன்றிங்க சார். போங்க. ஹலோ. ஓ, நான் எஸ்பி பேசுறையா? சார். என்னையா பிரஸுக்கு பேட்டி கொடுத்து பப்ளிசிட்டி தேடிட்டு இருக்கியா? அந்த செத்தோட 3 பசங்க வந்தாங்கல்ல, அவங்க ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்க. இல்லை சார். அவங்க தூக்கி உள்ள வச்சு கேஸை ப்ரெஸ் பண்ணு. சார் ஒரு 2 நாள் டைம் கொடுத்தீங்கன்னா விசாரிச்சுட்ருக்கோம். பசங்களை பார்த்தா அப்படி தெரியல. என்னையா நீ? சீக்கிரம் சரி, கேஸ் ஓகே முடிக்க சார். தேங்க்யூ. டேய், நீங்கள் கொடைக்கானலுக்கு வந்ததுலேருந்து கார்த்திக் உங்களோட இருந்த வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு ஒன்று விடாமல் சொல்லணும். சொல்கிறேன் சார். கோயம்புத்தூர்லேருந்து நாங்கள் 4 பேர் ஒன்றா தான் சார் வந்தோம். ஃபாரஸ்ட் காட்டேஜில் ஸ்டே பண்ணோம் சார். டாக்டர் ஃபேமிலி அங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அவங்க கார் ரிப்பேர் ஆகிடுச்சு. எங்கள் காரில் தான் நாங்கள் எல்லாம் ஒன்றா சுற்றி பார்க்க போனோம் சார். எல்லா இடத்துலையும் சுற்றி பார்த்துட்டு கடைசியாக ஒரு அருவியில் குளித்தோம் சார். அங்கே அந்த 3 பசங்களோட இப்போ சொன்னேன் சார், பிரச்சனை ஆகிடுச்சு. அப்புறம் அப்படியே முறைச்சி பார்த்துட்டு போயிட்டாங்க சார். சார் பசங்களை உங்களால் அடையாளம் காட்ட முடியுமா? காட்டுவோம் சார். மூர்த்தி சார் அந்த அக்யூஸ் ஃபைல்ஸ் எடுத்துட்டு வா. இவனா? இவ்வளோ சார். இல்லை சார். எப்படி? இல்லை சார். இல்லையா சார்? இவ்வளோ சார். சொல்லுப்பா சார். என் பேர் ஜாக்கி. ஏற்கனவே என் பேரில் கஞ்சா கேஸும் 2 திருட்டு கேஸ் இருக்குது சார். சமீபத்தில் நடந்த வழிப்பறில் கூட என் மேலே சந்தேகம் இருக்குது சார். சார் இவங்க கூட இன்னும் 2 பேர் இருந்தாங்க சார். சார் புதுசாக 2 பேர் சேர்ந்துருப்பாங்க போல இருக்கு சார். இவன் வீடு எங்கே இருக்கு? சார் ஒரு இடத்துல இருக்க மாட்டான் சார். அவன் ஃபால்ஸ் ஏரியா பக்கம் அடிக்கடி வந்து போகிறதா தகவல் இருக்குது சார். ஃபால்ஸுக்கு? ஆமாம் சார். பார்த்தாங்களா? யாரும் பார்க்கல. உட்கார். திருவிழா அன்னைக்கு மரத்தில் எத்தனை 2 மூட்டை இன்னைக்கு இறக்குறோம். நேராக செக் போஸ்ட் கணக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு ஆயக்குடியில் இருக்கிற காஜா பாய் கிட்ட பொருளை கொடுத்து காசாக்குறோம்.
நம்ம இது வரைக்கும் அடிச்ச போல அத்தனையும் 3ஆ பிரிக்கிறோம், தனித்தனியாக பிரிகிறோம். 2 நாளைக்கு ஃபோன் ஆன் பண்ணாத. 3ஆவது நாள் காலையில் நம்ம பெங்களூர் சேட்டுக்கடையில் தான் மீட் பண்ணுறோம். புரிஞ்சுதா? ஓகே ஜாக்கி. ஆமாம், மொட்டைனுங்க அவன் சொல்லி தானே நானே இங்க வந்தேன். எங்க ஒரு கையில துப்பாக்கி இருக்கு, போட்டுக்கிட்டு போற. இங்க வா. கஞ்சாவா? நல்லா பிளான் போடுறீங்க. கஞ்சா குச்சா நல்ல பிளான் வருமா? அப்படியே போடுறேன். உட்காரா. சார் பொண்ணை கடத்தி வச்சுட்டு அந்த பையனை கொலை பண்ணிவிட்டு ஒரு எஸ்கேப் பண்ணலாம் பார்க்குறீங்களா? உண்மையை சொல்லுங்க, எங்கடா அந்த பொண்ணு? ஏய், நீங்கள் இப்படிலாம் கேட்டால் சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கெல்லாம் பஞ்சாப் கட்டினாடா சொல்லுவீங்க. சார் சின்ன டவுட்டு சார். தலைவாகிட்டு கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன சார் பஞ்சாப் கட்டு? பசங்க ஏதாவது சொன்னாங்களா? ஒன்றும் சொல்ல மாட்டாங்க சார். சார் என் குழந்தை முட்டைக்கான தமிழ் சத்தியம் பண்ணி சொல்கிறேன் சார். நாங்கள் பண்ணுறதுல சின்னதா வழிபறி பண்ணுறது, இந்த கஞ்சா கடத்துறது, அவ்வளோதான் சார். நம்ம செக் போஸ்ட்காரனுக்கு கொடுத்துட்டு போறேன்னு சொன்னேன். என்னடா இது? கஞ்சா சார். முதல்லாம் மாஸ் கொட்டைன்னு கேட்பாரு, அதெல்லாம் ரெகுலராக கேட்குறாரு சார். அதான் இது சாக்கா வச்சு ஊருக்கு எஸ்கேப் பண்ணலான்னு பார்த்தோம். அதுக்குள்ளே நீங்கள் பிடிச்சிட்டீங்க சார். மூர்த்தி வாயா. ஐயோ சார், சார் விடுங்க சார். இப்படி கேரட் கொடுத்தீங்க தங்க எடுக்கிறீங்களா சார்? வடிவேலு. யாரு? நான் எஸ்ஐ மூர்த்தி. இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு, வா. வரேன். சார். என்ன சார்? உனக்கு கொடுத்தானுங்கல்ல, மாட்டிக்கிட்டானுங்க. அதுக்கு செத்து போனானே கார்த்திக், அப்புறம் அந்த சின்ன பொண்ணு ஷாலினி. உனக்கு தெரியாம இந்த செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணி போயிருக்கவே முடியாது. இதுக்கு நான் அப்பயே பதில் சொல்லிட்டேனே. சொல்லிட்டேன். கொஞ்ச நாளா செக் போஸ்ட்ல இருக்கிறதே இல்லையாம, அப்பப்போ வெளியே சுத்திட்டே இருக்கேன்னு கேள்விப்பட்டேன். என் டிபார்ட்மெண்ட்லேயே என்னை யாரும் கேட்கறது இல்லை. உங்களுக்கு நான் பதில் சொல்லணுன்ற அவசியம் இல்லையே. அவசியம் இல்லை தான். ஆனால் இந்த கேஸை நான் சீக்கிரம் முடிக்கிறேன். அப்புறம் நீ மட்டும் இல்லை, டிபார்ட்மெண்ட்டே என் பின்னாடி வந்து நிற்கணும். யோ வண்டியா அவனை பார்த்தா அரும்பு புள்ள மீற காட்டு மாடு மாதிரி தான் இருக்கான். அவன் மேல ஒரு கண் வச்சுக்க மூர்த்தி. மாட்டட்டும் சார். ஹலோ. சரி வை, ஐயாட சொல்லிக்கிறேன். சார், காட்டேஜில் வேலை செய்கிறவங்கள பற்றி டீட்டெயில் விசாரிக்க சொன்னீங்கல்ல சார். இந்த தோட்டக்காரன் வாரத்துக்கு ஒன்றா வந்துட்டு போகிறானா. ஆனால் லாண்ட்ரி பையன் மட்டும் அந்த பையனும் பொண்ணு காணா போன அன்னைக்கு காலைல வந்துட்டு போயிருக்கானா சார். அவனை ஸ்டேஷனுக்கு வர சொல்லி. சரிங்க சார்.
எத்தனை நேரம் பசியோட இருக்கு கொண்டு கொடுப்போம். கத்திட்டே இருக்கிற சீக்கிரம் கொண்டு கொடு. சரி சரி நீ சாப்பிடு. சாப்பிடு சொல்கிறேன்ல. என்ன பார்க்குற? என் பொண்ணு அவங்க அம்மா பெத்து போட்டு செத்து போயிட்டா. 2 நாளைக்கு முன்னாடி வயசுக்கு வேற வந்து தொலைச்சிட்டா. படுத்தா தூக்கம் வரதில்ல. அதனால தான் பெற்றவங்களுக்கு தானே தெரியும் பிள்ளைங்களோட அருமை. நாம் பெற்ற பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா பெற்றவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படணும்னு எனக்கும் தெரியும். சாக முடியலையா? சொல்ல மூர்த்தி. ரோகி பையன் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கான் சார். வரேன்.